ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு சயின்ஸ் மேக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு மார்க் போகும். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக எதுவுமே டஃப் இல்லை. 12 1 மார்க் தான் இருக்கும். ஸோ அந்த 12 1 மார்க் நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே நீங்கள் ஃபுல்லாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க் பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்லேயும் 1 மார்க் பார்த்தீங்கன்னா 1 or 2 தான் வந்து புக்கின் வரும். நீங்கள் புக் பேக் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ 2 மார்க் பொறுத்தளவுக்கு 7 2 மார்க் அட்டன் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஸோ கிராவிடேஷன், லா ஆஃப் கிராவிடேஷன், ஹைப்பர் மெட்ரோஃபியா, மியோஃபியா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயூ பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஐயூ பேக் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி வர சான்ஸ் இருக்குது. இந்த 22 கம்பல்சரி பார்க்குறீங்க, அது கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்டாம்ஸ் அண்ட் மாலிக்யூல் 7th சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. 10th சாப்டரில் இருக்க அந்த சுகர் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ 32ல் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் புக்கை ஓரளவுக்கு ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் முடியும். ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான பார்ட்டே பார்த்தீங்கன்னா 7 மார்க் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக 21 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதான் ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.